2 நாளைக்கு முன்னால் காலில் காயம் ஆச்சுன்னு போட்டிருந்தேன், வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்தவங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கூட கேட்கல. சரி பரவாயில்ல, நம்ம ரிலேஷன் யாரும் பார்க்கல, நம்ம வீடியோவை நம்ம ரிலேஷன் யாரும் பார்க்கலன்னு நல்லா தெரியுது. சரி ஓகே, தெரிஞ்சுக்குங்க. சரி ஓகே, இப்போ அந்த காயம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? அந்த காயம் பாருங்க, அந்த அப்படியே அந்த தோல் பேத்துட்டு இருக்குது. அழுத்தனா வலிக்குது. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகுனா அந்த மெல்லிசான தோலில் சின்னோண்டு ஒரு கல் லேசாக ஒரு தூசு இது பண்ணாலும் பயங்கரமாக வலிக்கும். அதனால் இப்போ அவசரப்பட்டு கட் பண்ணி எடுக்கக்கூடாது. அந்த புண்ணு நல்லா ஆறுற வரைக்கும் அந்த தோல் அப்படியே தான் இருக்கணும். இப்போ அந்த தோல் தான் அதுக்கு பாதுகாப்பு. அவசரப்பட்டு எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு கையை ஊறுதுன்னு பிச்சு எடுத்துக்கிட்டான் இன்னும் வலி அதிகமாகும். ஸோ இப்போ அந்த தோலுக்கு தான் அந்த புண்ணுக்கு பாதுகாப்பு. அதனால் அப்படியே விட்டுறேன். ஆடுற வரைக்கும் அப்படியே தான் இருக்கணும். இங்கே பாருங்க, இங்கெல்லாம் காயம் இருக்குது, அப்படியே ஊட்டி ஃபுல்லாக அப்படியே அறுத்துட்டு இருக்குது. வலி இருக்குது தான், இந்த விரல் தவிர இந்த மொத்தம் ஊனி தான் நடக்கிறேன். இதை ஊன முடியாது, ஊனா வலிக்கும். என்னடா காயம்லாம் காட்டி சிம்பத்தி கிரியேட் பண்ணுறானா? அப்படிலாம் கிடையாது. ஏன்னா வாழ்க்கையில் எது வேணால் நடக்கும், எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். அன்றைக்கி அந்த காயம் வந்து ஒரு செகண்டில் தான், அது என்னோடய அவசரத்தில் தான். ஸோ எது எப்போ வேணால் நடக்கும், எல்லாத்தையும் ஏற்றுக்கிற பக்குவம் இருக்கணும்ல.